ஹாய் ஹலோங்க, நான் உங்கள் சுமதிங்க. எனக்கு வந்து பாட்டிக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ரொட்டி செஞ்சிட்டோங்க. ரொட்டி செஞ்சுருக்கிறேன். இது வந்து ரொட்டி பாட்டிக்கு வந்து இது மெல்ல முடியாது, மெதுவாக தான் இருக்குது, இருந்தாலும் தாடை வலிக்கும். அதனால் அவங்களுக்கு ரொட்டி கொடுக்கல. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தோசையாட்டை ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்ல, அதனால் 2 வச்சுக்கலாம். அவங்க அதிகமாக சாப்பிடவும் மாட்டாங்க. நல்லா மெலிசாக ஊற்றிருக்கிறேன். 2 வச்சுக்கலாம். வச்சுட்டு ஹாட் பாக்ஸ் மூடிடும். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் இன்றைக்கி பாட்டியோட மெனு. வாங்க போய் கொடுத்துடலாமா? பாட்டி வந்து வெளியே உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இவனுக்கு வெஜ்ஜெல்லாம் ஆகாதுங்க, இவனுக்கு நான்வெஜ்ஜு. புரட்டாசி மாதம் இவனுக்கு எந்த நான்வெஜ் நான் போட்டுட்டோம். உட்காந்துருக்கான் பாருங்கள் பிஸ்கெட்டுக்காண்டி. பாட்டி பாருங்கள் குளிச்சுட்டு குளிர்தாம்மா, அதனால் உட்காந்துட்ருக்காங்க. பாட்டியோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். குழம்பு தொட்டு நக்கிறதா. இது எப்படி வச்சுருக்கிறா இவ குழம்பு, நல்லா வச்சுருக்கிறாளா இல்லையா அப்படின்னு நக்கி பார்த்துட்டு அடுத்து இதே ஏன் பாட்டி நல்லா இல்லையா? பாட்டி நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? சாப்பிடு. ஓகேவா? எப்படி செஞ்சுருக்க? நல்லா இருக்கா? பாட்டிக்கு ஒரு காது கேட்காதுங்க, 2 காதுமே. நம்ம கத்தி பேசினாதான் ஓரளவுக்கு கேட்கும். ரொம்ப கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அதனால் இவ வந்துருவாளுங்க. பாட்டிக்கு போட்டு கொடுத்தாலே இந்த அழகு சுந்தரி வந்துருவா வாங்கறதுக்கு. அதை 2 வாய் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓடுவா உள்ள. அவங்க அப்பாட்ட 2 வாய் வாங்குவாள் பாருங்க. வாய் குடத்தி பத்தலை போல். பாய் ஹலோ பப்பாய். பாய் see you. மாமா லைக் பண்ணுங்க சொல்லு. லைக் பண்ணுங்க அத்தை, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சொல்லு. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க சொல்லு. தேங்காய் சாப்பிட்டுட்ருக்குறியா? ஓகேங்க, பாய் see you.